உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஆக்சுவலி நீங்க அழகரோட கெஸ்டா இங்கேயே இருக்கலாம். என்னால உங்களுக்கு எந்த தொந்தரவும் இருக்காது. ஆதியப்பா, என்ன கையில ரத்தம் வருது? என்னாச்சுப்பா? அது ஆமா தமிழ், அவங்களோட சண்டை போட்டப்ப அடிபட்டிருக்கும் போல இருக்கு. என்னப்பா நீங்க? இருங்கப்பா வரேன். அம்மா, ஆதியப்பாக்கு மருந்து போட்டு விடு. என்னம்மா முறைக்கிற? நமக்காக தானே அவர் சண்டை போட்டு வந்தாரு, அதனால தானே அவருக்கு அடிபட்டிருக்கு. மருந்து போட்டு விடுமா. பொடி. என்னம்மா, போட்டு விடுமா. ஆதியப்பா, கையில அடிபட்டிருக்குல்ல, நீங்க முதல்ல உட்காருங்க. என்னம்மா பாத்துட்டு இருக்கீங்க? புடிங்கம்மா, மருந்து போட்டு விடுங்க. புடிங்கம்மா. நீ ரொம்ப ஓவரா பண்றடி. இன்னும் வெக்கவே இல்ல. பாரதி, இந்த கீழே ஒரு காயம். என்ன சில்லுன்னு இருக்கு. அம்மா, பசிக்குதும்மா. எனக்கும் தான் பசிக்குது. வீட்டுக்கு வான்னு சொன்னா கேக்குறியா நீ? நான் வரமாட்டேன். ஆண்டாளத்தை வர வரைக்கும் நான் இங்கேயே தான் இருப்பேன். நான் வரவே மாட்டேம்மா. தமிழ், நூடுல்ஸ் சாப்பிட்றீங்களா? ஓகே டன். ஓகே, ஒரு 2 minutes வெயிட் பண்ணு. நான் சீக்கிரம் ரெடி பண்ணிட்டு வந்துடுறேன். ஓகே, 2 minutes. ஓகே. அப்பா, இன்னொன்னு போடுங்கப்பா. நூடுல்ஸ்லாம் அதிகமா சாப்பிடக்கூடாதுடா. எனக்கு இல்லப்பா, அம்மாவுக்கு. ஏய், உனக்கு ஃபர்ஸ்டா நீ மட்டும் சாப்பிடு. எனக்கு எதுவும் வேண்டாம். அம்மா, உங்களுக்கு தானே பசிக்குதுன்னு சொன்னீங்க. எனக்கு வேண்டாம்னா வேண்டாம், நீ சாப்பிடு. ஆதியப்பா, நீங்க போடுங்க, நம்ம பாத்துக்கலாம். ஓகே. இந்தாம்மா, சாப்பிடு. எனக்கு தான் வேணாம்னு சொன்னல. அம்மா, ஆதியப்பா நல்லதம்மா சமைப்பாரு, சாப்பிடுங்க. தமிழ், என்கிட்ட தேவையில்லாம அடி வாங்காத. உனக்கு ஃபர்ஸ்டா நீ சாப்பிடுறீ. எனக்கும் வேணாம். தமிழ், நாங்க சாப்பிடுங்க. எனக்கு வேணாம் ஆதியப்பா. அம்மா சாப்பிடலன்னா நானும் சாப்பிட மாட்டேன்.
ஏண்டி என்ன இப்படி இம்சை பண்ற? குடு, சாப்பிட்டு தொலைக்கிறேன். ஆதியப்பா, ம் இங்க ஏசி இல்லையா? இல்ல டிவியும் இல்லையா? இல்ல ஃப்ரிட்ஜ், இல்லடா வாஷிங் மிஷின் கூட இல்லையா? இல்லடா. ஏன் கேக்குறீங்க? இந்த சின்ன வீட்ல தான் இருப்பீங்களா? ஆமா. ஆனா நம்ம வீட்ல எல்லாமே இருக்கும்ல. நம்ம வீடும் பெருசா இருக்கும். பாவம் ஆதியப்பா நீங்க. ஏன் அப்படி சொல்றீங்க? ஆமா, நீங்க இந்த வீட்ல இருந்து கஷ்டப்படுறீங்கல்ல. கஷ்டமும் சந்தோஷமும் வீட்ல என்ன இருக்குங்கிறதுல இல்ல, நம்ம வீட்ல யார் இருக்காங்கங்கிறதுல தான் இருக்கு. இந்த வீட்ல ஏசி இல்லாம இருக்கலாம், டிவி இல்லாம இருக்கலாம், ஆனா எதிர் வீட்ல நீங்க இருக்கீங்கல்ல, எனக்கு அது போதும். அங்க எனக்கு பெரிய பங்களா இருக்கலாம், கார் இருக்கலாம், இன்னும் வசதியா கூட இருக்கலாம், ஆனா அங்க நீங்க யாரும் என் கூட இல்லையே. எனக்கு என்னைக்குமே நீங்க இருக்கிற இடம் தான் வசதியான இடம். உங்க புத்திய காட்டிட்டீங்கல்ல. ஒருத்தர் இயலாமையை யூஸ் பண்ணிக்கிறது கேவலமான விஷயம். நான் இப்பதானே சொன்னேன். நீங்க எங்களுக்கு ஹெல்ப் பண்ணா உடனே நாங்க எல்லாத்தையும் மறந்துட்டு உங்க பின்னாடியே வந்துடணும்ல. பாரதி, நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. சத்தியமா உங்களை கன்வின்ஸ் பண்றதுக்காக நான் இதெல்லாம் பேசல. தமிழ் இதெல்லாம் கேட்டாங்க, அதான் என் மனசுல என்ன இருக்குன்னு சொன்னேன், அவ்வளவுதான். இங்க பாருங்க, உங்க மனசுல நீங்க என்ன வேணாலும் நினைச்சுக்கோங்க, ஆனா எனக்குன்னு ஒரு மனசு இருக்கு, அதையும் நீங்க புரிஞ்சுக்கணும்ல. புரிஞ்சுக்காம தான் நேத்து நீங்க கேட்ட உடனே ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தேனா? ஆமா, இவர் பெரிய ஹரிச்சந்திர. சத்தியம் பண்ணி கொடுத்தா அதை காப்பாத்த அப்படியே உயிரே கொடுத்துருவாரு. ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது என்ன ஹர்ட் பண்ணி அழ வைக்கணுங்கிற முடிவோடு தானே இருக்கீங்க நீங்க. ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? உங்ககிட்ட வேற என்ன என்ன சொன்னாலும் நீங்க மாற போறது இல்ல. நானே மாறிக்கிறேன். ஏய், வாடி போலாம். அம்மா, ரவுடி பசங்க வந்து தொந்தரவு பண்ணா? அவங்க வந்தாங்கன்னா அவங்க கிட்ட இருந்து நான் காப்பாத்துறேன். வா. அம்மா, பாரதி, ஆதியப்பா. பாரதி, குழந்தைய சாப்பிட வச்சாது கூட்டிட்டு போங்களேன், பசியில இருக்காங்கல்ல. வாடி. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.